பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. பெங்களூரில் நாங்கள் நைட்டு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனோம். என்ன சாப்பிட்டோன்னு பார்ப்போமா? இங்கே டிஷ்ஷோட பேர்லாம் எனக்கு புதுசாக இருந்தது, கேள்விப்படாத பேராக இருந்தது. டேஸ்ட் நல்லா இருந்ததான்னு கேட்டால் நாட் ஸோ குட். எனக்கு அவ்வளோ பெருசாக பிடிக்கல. பிள்ளைங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்காக போனோம். அந்த ரைஸ் பேர் என்ன பண்ணுமா? டர்க்மேன் மட்டன் பிலாவ். என்ன கபாப்? குஷி தந்தூர் கபாப். எப்படி இருக்கு? ஏதோ வெறும் பொட்டேட்டோ தான் முன்னாடி தெரியுது. ரொம்ப சாகி ஆகிடும். ஸோ இதில் ஒரு ட்ரிங்க் வாங்கியிருக்கோம். அது வந்து பொமோகிரானட் அண்ட் ஆரஞ்சு ஃபிஸ். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க சர்வ் பண்ண விதமும் நல்லா இருக்குது. பாருங்க, ஒரு குட்டி கப்பு. நான் சூப்புன்னு நினச்சேன். எப்படி இருக்குது பூஜா? டூ குட். இது மறுநாள் காலையிலேயே குளித்து ரெடியாகி இஸ்கான் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இஸ்கான் டெம்பிளுக்கு வந்ததே இந்த பிரசாதம் சாப்பிட தான். ஃபஸ்ட்டு இருக்குது மால்புவா, இது வந்து டோக்லா, இது கோபி மஞ்சூரியன், அது தேங்காய் போலி. எப்படி இருக்கு? இது வந்து அடுத்த பிரசாதம், பருப்பு சாதம். இல்லை நல்லா இருக்கா? நல்லா சூடாக இருக்குது. காலையில் சாப்பிடாம வந்ததுக்கு அதுக்கும் நல்லா வாங்குன்னு வாங்குது. இல்லை இஸ்கான் டெம்பிளோட போண்டு. இது இஸ்கான் டெம்பிளோட கோபுரம். இது கீழே இருக்கிறது பாண்டு. இஸ்கான் டெம்பிள் முடிச்சிட்டோம். அடுத்து எங்கே போகிறோம் குட்டி? அடுத்து வந்து நாங்கள் வந்து இவ்வளோ சிம்மு சரி பண்ண போகிறோம். அது முடிச்சுட்டு சிவாஜி நகரில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங். இந்த கடை பேர் என்ன குட்டி? மேக்னா பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம் நாங்கள். இது வந்து மேக்னா 555 சிக்கன் ஃப்ரை. இது அடுத்து வர்றது நெல்லூர் சிக்கன் ஃப்ரை. இது கொஞ்சம் கிரேவி ஸ்டைலில் இருக்குது, இது கொஞ்சம் ஃப்ரை ஸ்டைலில் இருக்குது. இனி பிரியாணி வரும். நாங்கள் ஒரு பிரியாணி தான் சொல்லியிருக்கோம் 3 பேருக்கும் சேர்த்து. பிரியாணியில் வந்து மேலே கறி தனியாக இருக்குது, கீழே சாதம் தனியாக இருக்குது. நம்ம தான் அங்கே மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பிரியாணி வந்து ரைஸ் நல்லா வெந்திருக்கு, ஆனாலும் சாஃப்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட். இந்த கிரேவி இருக்குல்ல, இது கூட நம்மளே சேர்த்துக்கணும். சேர்த்து கார்னர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் வாங்கியிருக்க ஐஸ்கிரீம் பேர் டெத் பை சாக்லேட். அதே மேலே சாக்லேட் சாஸ் வந்து சூடாக இருக்கும், அதான் ஊதி சாப்பிட்றா. எப்படி இருக்குது பூஜா? நாங்கள் வந்து ராஜா புலி தவா ஃபிஷ் ஃப்ரைன்னு ஒரு கடை, அதுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கோம். இதில் ஃபிஷ்ஷு விதவிதமாக வச்சுருக்காங்க. நம்ம எது வேணும்னு சொல்கிறோமோ அது ஃப்ரை பண்ணி தருவாங்க. தவா ஃப்ரை. இது வந்து ப்ரான். இது வந்து ஒரு ரிவர் ஃபிஷ். இனி ஒரு பட்டர் ஃபிஷ் வரும். பட்டர் ஃபிஷ். பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.